நாம் current electricity அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். Current electricity is the study of the motion of the charges in a conductor. அதாவது ஒரு கண்டக்டரில் ஒரு சார்ஜ் நடந்துக்கிட்டே இருந்தாக்க அதை பற்றி படிக்கிறது தான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அந்த சார்ஜஸ் எதுவாக இருக்கும்னாக்கா எலக்ட்ரான்ஸாக இருக்கும். எதுலனாக்கா இனிய கண்டக்டரில் என் அயனைஸ்டு கேஸாக இருந்தாக்கா எலக்ட்ரான் அண்ட் ஆல்சோ வெல் த அயான்ஸ் ஆஃப் த கேஸ் அதுவாக இருக்கும். அதே இது எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் அப்படின்னா எலக்ட்ரோலைட் அப்படின்னாக்கா எலக்ட்ரோ மீன்ஸ் கரண்ட், லைட் மீன்ஸ் செப்பரேஷன். ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னாக்கா the solution contains the salt, sodium chloride அப்படினு salt இருந்தால் the sodium chloride is separated into sodium cation and chlorine anion. These two ions are conduct in the electrolytic solution. அதாவது எதை கண்டக்ட் பண்ணால் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறப்ப சில இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டினை பார்ப்போம். அதை பார்த்துட்டு அடுத்தது ஷார்ட் கொஸ்டின், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாங் கொஸ்டினை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ ஷார்ட் கொஸ்டினை பற்றி பார்க்குறப்ப whether current is a scalar quantity or vector quantity அப்படின்னு கேட்பாங்க. Scalar quantity have only magnitude alone but it does not have any direction. That is known as scalar quantity. Vector quantity have both magnitude as well as direction. Electric field is the example for vector quantity because electric field has both magnitude as well as direction. Current is also have magnitude and direction, but it is not a vector quantity. Current is a scalar quantity because current does not obey the vector law of addition. இதுதான் important point. இது vector law of additionக்கு இந்த current வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாததுனால நம்ம current is a scalar quantity. It is not a vector quantity. அவ்வளோதான். இதுதான் 3 மார்க் கொஸ்டினில் 3 மார்க் கொஸ்டின் நீங்கள் எழுத வேண்டியது என்னென்னா வெதர் கரண்ட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி ஆர் வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு கேட்டால் கரண்ட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பட் இட் டஸ் நாட் ஒபே த வெக்டர் லா ஆஃப் அடிஷன். அவ்வளோதான். இதை எழுதுனீங்கன்னாக்கா உங்களுக்கு மார்க்கு கொடுத்துருவாங்க. இப்போ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா டிஃபைன் கரண்ட் டென்சிட்டி அப்படின்றாங்க. கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறப்ப டெஃபினேஷன் என்ன எழுதணும்னாக்க த கரண்ட் pass through the unit area of the cross section of a conductor. Unit ஏரியாங்கிறது 1 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துட்ட இது 1 மீட்டர் இது 1 மீட்டர் இருந்தாக்க இந்த ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர். இந்த கரண்ட் பாஸ் த்ரூ த கண்டக்டர். இந்த கண்டக்டர் வழியாக கரண்ட் ஐ அப்படிங்கிறது வந்து கரண்ட். இந்த ஐ கரண்ட் ஃப்ளோ த்ரூ த யூனிட் ஏரியா of the conductor is known as current density. And the current density symbol என்னன்னு கேட்டாக்க J. J is equal to current I pass through the unit area of the cross section of the conductor. That is known as current. இதுக்கு யூனிட் என்னன்னா கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர், ஏரியாவுக்கு வந்து மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். அப்போ பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த மீட்டர் ஸ்கொயர் மேலே வந்துட்டு ஆம்பியர் மீட்டர் பவர் -2 அப்படின்னு வரும். இப்போ இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து 2 ஆம்பியர் கரண்ட் பாஸ் த்ரூ த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர் வேர் த கிராஸ் செக்ஷன் இஸ் 10 பவர் -6. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 2 ஆம்பியர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஐ ஏரியா கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஏரியா இஸ் ஈக்குவல் டு 10 பவர் -6 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த கரண்ட் டென்சிட்டி ஜேயோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ கரண்ட் டென்சிட்டி சீக்கிரம் ரொம்ப சிம்பிள் தான். ஐக்கு பதிலாக நம்ம 2 ஆம்பியர் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏங்கிறது 10 பவர் -6. இந்த 10 பவர் -6 மேலே கொண்டு வந்தால் 10 பவர் +6 ஆயிரும். அப்போ 2 × 10 பவர் +6 யூனிட் என்ன அப்படின்னு கேட்டாக்க ஆம்பியர் மீட்டர் பவர் -2. அப்போ கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு கேட்டாங்கனாக்கா current density is the current flow through the unit area of the cross section of the conductor. அது எழுதுனாக்க உங்களுக்கு மார்க் கிடைக்கணும். ஒரு சின்ன சம் அதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். அடுத்தது வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்டு மொபிலிட்டி அப்படின்னு கேட்பாங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். The velocity of the electrons drifted to the positive terminal of the electric field. அதான் drift velocity. இப்போ இதில் சிம்பிளாக சொன்னோம்னாக்க drift velocity இந்த இடத்துல mobility, drift velocity and mobility difference என்னன்னு கேட்டாக்க drift velocity is the average velocity of the electrons in an electric
field, அதான் drift velocity. Average velocity of the electrons in a electric field is known as drift velocity. மொபிலிட்டி அப்படிங்கிறது இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட மேக்னிடியூடை பற்றி சொல்கிறோம். மேக்னிடியூட்னாக்க அதோடைய மதிப்பு, குவான்டிட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ த மேக்னிடியூட் ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ தான் மெயினான டிஃப்ரென்ஸு. அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி அக்வயர்ட் பை த எலக்ட்ரான்ஸ் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. Mobility is the magnitude of the drift velocity in a unit electric field. Unit electric field னு எழுதணும். அது வந்து first difference. Second difference என்னன்னாக்க it is a vector quantity. It is a vector quantity where mobility is the scalar quantity. இது வந்து scalar quantity. இதுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னாக்க velocity அப்படினோட யூனிட் என்னன்னாக்க மீட்டர் பர் செகண்ட். அதை மீட்டர் பவர் எக்ஸ் பவர் -1 அப்படின்னு சொல்கிறோம். மீட்டர் பர் செகண்ட் அதான் உங்களுக்கு வந்து யூனிட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டினாலே டிஸ்டன்ஸ் இன்ட்டு டைம், அதான் உங்களுக்கு ஃபார்முலா. மொபிலிட்டிக்கு யூனிட் என்ன அப்படின்னு கேட்டாக்க மீட்டர் ஸ்கொயர் volt power -1 second power -1. These are the three difference between the drift velocity and mobility. Drift velocity first definition is average velocity acquired by the electrons in a electric field. Mobility is the magnitude of the drift velocity in an unit electric field. அதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. செகண்ட் இட் இஸ் வெக்டர் குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டி. இதுக்கு யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்டு, இதுக்கு மீட்டர் ஸ்கொயர் பர் வோல்ட் பர் செகண்ட் அப்படின்னு வரும். இதுதான் உங்களுக்கு வந்து த்ரீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்டு மொபிலிட்டி. அடுத்தது உங்களுக்கு எதை பற்றி கேட்கலாம் அப்படின்னாக்க ஸ்டேட் த மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. அதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓம்ஸ் லா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஸ்டேட் ஓம்ஸ் லா அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க Ohm's law state that at constant temperature the current is steady current. At constant temperature the steady current flow through the conductor is directly proportional to the potential difference across the two ends of the conductor. அதான் Ohm's law. இது ஒரு கண்டக்டர்னாக்க இது வந்து two ends of the conductor. The two ends of the conductor connected between the two terminal. ஒன்று வந்து பாசிட்டிவ் டெர்மினல், another one is நெகட்டிவ் டெர்மினல். the two ends of the conductorக்கு நடுப்புற இருக்கக்கூடிய வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் இந்த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த கண்டக்டர் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து ஐ. அப்போ கரண்ட் ஃப்ளோ த்ரூ த கண்டக்டர், அந்த கரண்ட் என்னவாக இருக்குனாக்கா ஸ்டெடி கரண்ட்டாக இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது ரெண்டையும் அவசியம் மென்ஷன் பண்ணணும். அப்போ ஓம்ஸ் லா ஸ்டேட் தட் at constant temperature the steady current flow through the conductor is directly proportional to the potential difference across between the two ends of the conductor. That is known as Ohm's law. That is known as Ohm's law. இந்த ஓம்ஸ் லாவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட் வந்து ஆர் அப்படின்னு போடணும். இப்போ நம்ம இந்த ஓம்ஸ் லா மைக்ரோஸ்கோபிக் ஃபார்மில் பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரான்ஸ் இது எல்லாமே வரும். அப்போ கரண்ட் டென்சிட்டி ஜே, லாஸ்ட் வீடியோ இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கரண்ட் டென்சிங்கிறது கரண்ட் பாஸ் த்ரூ த யூனிட் ஏரியா, இதுதான் ஜேஸ் ஈக்குவல் டு ஐ பை ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோஸ்கோபிக் ஃபார்மில் கொடுக்குறப்ப கரண்ட் டென்சிட்டி ஜேஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு சிக்மா அப்படின்னு வரும். ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, சிக்மா அப்படிங்கிறது வந்து கண்டக்டன்ஸ், அந்த சிக்மாங்கிறது வந்து கண்டக்டன்ஸ் அப்படின்னு வரும். அப்போ சிக்மாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த இடத்துல என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ங்கிறது 1.6 × 10⁻⁻19 கூலும். அப்போ இந்த இடத்துல இ ஸ்கொயர், இது ஒரு டெரிவேஷன் மூலமாக வரும், அதை நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். அப்போ சிக்மா கண்டக்டன்ஸ் ஆஃப் த கரண்ட் அப்போ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்ட்டு ஈங்கிறது வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ. அப்போ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10⁻⁻19 கூலும். அது போட்டோம். அடுத்தது தவுங்கிறது ஆவரேஜ் டைம் டேக்கன் பிட்வீன் த டூ சக்ஸசிவ் கொலிஷன். அதாவது ஒரு எலக்ட்ரான் இந்த இடத்துல இருக்கும், இந்த எலக்ட்ரான் ரேண்டம் மூவ்ஸ் ரேண்டம் இன்
கண்டக்டர். அப்போ மூவ்ஸ் ரேண்டம் இன் கண்டக்டருங்கிறப்ப இந்த எலக்ட்ரான் அது இஷ்டத்துக்கு இந்த பக்கம் போகிறப்ப இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு எலக்ட்ரான் இருந்தால் இது மேலே மோதினதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானோட டைரக்ஷன் இந்த பக்கம் திரும்பிடும். அப்போ எலக்ட்ரான் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த இடத்துல ஒரு அயான் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கேட் அயான் இல்லை ஒரு ஆன் அயான் இருந்தால் இது மேலே மோதினோன்னா இந்த எலக்ட்ரான் இந்த பக்கம் போகும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கேட் அயான் இருந்தாக்கா இந்த எலக்ட்ரான் ஆன் அயான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த பக்கம் இப்படி வரும். அப்போ இப்படி மூவ் ரேண்டம் இன் ஆல் டைரக்ஷன். தட் இஸ் நோன் அஸ் movement of electron. This electron is known as free electron. இந்த எலக்ட்ரான் இது மேலே மோதுறப்ப 2 செகண்ட் ஆகுது, இதுலேருந்து இது மேலே மோதுறப்ப 5 செகண்ட் ஆகுது, இதுலேருந்து இதில் மோதுறப்ப 1 செகண்ட் ஆகுது, இதுலேருந்து இதில் மோதுறப்ப வந்து 10 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ the average time taken between the two successive collision, இது ஒரு மோதல் இது ஒரு மோதல், இது மாதிரி அடுத்தடுத்து மோதலுக்கான ஆவரேஜ் டைம் டேக்கன் தான் உங்களுக்கு tau. அப்போ tau is the average time taken between the two successive collision is known as tau. அப்போ sigma is equal to n e square tau by m. m அப்படிங்கிறது என்னன்னாக்க mass of the electron. அப்போ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா that is microscopic form of Ohm's law. இது வந்து microscopic form of Ohm's law. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னாக்கா J is equal to E sigma அப்படிங்கிறப்ப J current density is equal to E into number of electron, charge of electron, average time taken between the two successive collision divided by m, mass of electron. இது உங்களுக்கு வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் Ohm's law. இதே மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் Ohm's law வந்து மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் Ohm's law அப்படின்னு கேட்டோம்னாக்க இது வந்து மேக்ரோஸ்கோபிக் form of Ohm's law. அது கேட்டாங்கன்னா இந்த potential Ohm's law நம்ம சொல்கிறோம். அப்போ the current flow through the conductor is directly proportional to the potential difference across the two ends of the conductor. அப்போ இந்த V அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய potential difference across the two ends of the conductor. அப்போ at constant temperature the static current flow through the conductor is directly proportional to the potential difference across the two ends of the conductor. அப்போ V is equal to I, இந்த இடத்துல R, Rங்கிறது resistance of the conductor. R அப்படிங்கிறது வந்து proportionality constant. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 மார்க் கொஸ்டினில் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் Ohm's law அப்படின்னு கேட்டாங்கனாக்க இந்த இடத்துல கரண்ட் டென்சிட்டி J is equal to E into sigma. Sigma is equal to n E square tau by m. Therefore, J is equal to current density is equal to E n E square J by m அப்படின்னு கொடுத்துருவோம். மேக்ரோஸ்கோபிக் ஃபார்மாவில் எழுதுனாக்கா V is equal to RI அல்லது IR அப்படின்னு எழுதணும். இப்போ அடுத்தாப்புல ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கனாக்கா வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓமிக் மெட்டீரியல் அண்டு நான் ஓமிக் மெட்டீரியல் ஆர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஓமிக் மெட்டீரியல்ங்கிற Ohm's lawவில் I, அப்போ எ கிராஃப் ஆஃப் ஐங்கிறது கரண்ட் எகெயின்ஸ்ட் த பொட்டன்ஷியல். இந்த பொட்டன்ஷியல் எகெயின்ஸ்டாக நம்ம வரைகிறப்ப இஃப் யூ அட்டம் த ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு கிடச்சிச்சுனாக்க தென் த சப்ஸ்டன்சஸ் இஸ் நோன் அஸ் ஓமிக் சப்ஸ்டன்சஸ். அப்போ இந்த இடத்துல கிராஃப் எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். இதில் பொட்டன்ஷியல், இதில் கரண்ட், ஒய் ஆக்சிஸில் கரண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ த கரண்ட், எ கிராஃப் ஆஃப் கரண்ட் ஐ அகெயின்ஸ்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இட் கிவ்ஸ் த ஸ்ட்ரெயிட் லைன். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல 5 வோல்ட் பொட்டன்ஷியல் இருந்தால் இந்த இடத்துல 5 ஆம்பியர் கரண்ட் இருந்தாக்கா இந்த ரெண்டுமே இங்கே டாட் ஆகும். இதில் 10 வோல்ட் இருந்தால் இந்த இடத்துல 10 ஆம்பியர் கரண்ட் இருந்தால் இங்கே டாட் கிடைக்கும். இந்த இடத்துல 15 வோல்ட் பொட்டன்ஷியல்னா 15 ஆம்பியர் கரண்ட்னா இங்கே டாட் கிடைக்கும். இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னாக்கா நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். தட் இஸ் நோன் அஸ் ஓமிக் சப்ஸ்டன்சஸ். அப்போ த மெட்டீரியல் விச் ஒபேஸ் த Ohm's law, that is known as ஓமிக் சப்ஸ்டன்சஸ். நான் ஓமிக் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டாக்க if the graph I against the potential V, it does not use the straight line, we obtain a curved line. இது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் இது மாதிரி ஒரு கர்வ்டு லைனாக இருந்தால் இது ஓமிக் சப்ஸ்டன்சஸ் ஆர் நான் ஓமிக் சப்ஸ்டன்சஸ் ஆர் மெட்டீரியல். இது நான் ஓமிக்
மெட்டீரியல் ஆர் சப்ஸ்டன்சஸ். இது மாதிரி கிராஃப் இப்படி போகும், இந்த இடத்துல கிராஃப் இது மாதிரி போகும். இப்போ 3 டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ 3 மார்க் கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய 3 மார்க் கொஸ்டின் இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். இப்போ ஒரு 2 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அந்த 2 5 மார்க் கொஸ்டின் எது அப்படின்னு கேட்டாக்க, express the microscopic form of the current and obtain the Ohm's law. Microscopic form of Ohm's law. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, obtain the macroscopic model of the Ohm's law from the microscopic form of the Ohm's law. இது ரெண்டை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.